இரண்டாவது இன்னிங்ஸ தொடங்கின அமலா பாலுக்கு பசங்க 2, அம்மா கணக்கு ஆகிய படங்கள் கை கொடுக்க இப்போ பல இயக்குனர்களும் அவங்களுக்கு கதை சொல்றாங்களாம். ஆனாலும் தனக்கு முக்கியத்துவம் தரும் கதைகளுக்கு மட்டுமே காது கொடுக்கறாங்க அமலா பால். அந்த வகையில அழுத்தமான கதாபாத்திரம் கிடைச்ச மாத்திரத்துல வடசென்னை படத்துல நடிக்க உடனே கமிட் ஆனாங்க. வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில உருவாகும் இந்த படம் 3 பாகங்களா உருவாகி இருக்கு. இவங்க கூட்டணியில ஏற்கனவே வெளிவந்த பொல்லாதவன், ஆடுகளம் ஆகிய படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. ஆனாலும் பல வருடங்கள் தீவிரமா யோசிச்சு கதை திரைக்கதையை முழுமையா முடிச்சு இப்போ படப்பிடிப்புலயும் இறங்கிட்டாங்க. இதுல மீனவ பெண்ணாக நடிக்க இருக்கிற அமலா பால் அதுக்கான தீவிர பயிற்சியில இருக்காங்களாம். தொடர் வெற்றியை கொடுத்து மீண்டும் தனக்கான இடத்தை உறுதி செய்வதில் தீவிர கவனம் செலுத்துறாங்களாம் அமலா பால். இரண்டாவது இன்னிங்ஸ தொடங்கின அமலா பாலுக்கு பசங்க 2, அம்மா கணக்கு ஆகிய படங்கள் கை கொடுக்க இப்போ பல இயக்குனர்களும் அவங்களுக்கு கதை சொல்றாங்களாம். ஆனாலும் தனக்கு முக்கியத்துவம் தரும் கதைகளுக்கு மட்டுமே காது கொடுக்கறாங்க அமலா பால். அந்த வகையில அழுத்தமான கதாபாத்திரம் கிடைச்ச மாத்திரத்துல வடசென்னை படத்துல நடிக்க உடனே கமிட் ஆனாங்க. வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில உருவாகும் இந்த படம் 3 பாகங்களா உருவாகி இருக்கு. இவங்க கூட்டணியில ஏற்கனவே வெளிவந்த பொல்லாதவன், ஆடுகளம் ஆகிய படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. ஆனாலும் பல வருடங்கள் தீவிரமா யோசிச்சு கதை திரைக்கதையை முழுமையா முடிச்சு இப்போ படப்பிடிப்புலயும் இறங்கிட்டாங்க. இதுல மீனவ பெண்ணாக நடிக்க இருக்கிற அமலா பால் அதுக்கான தீவிர பயிற்சியில இருக்காங்களாம். தொடர் வெற்றியை கொடுத்து மீண்டும் தனக்கான இடத்தை உறுதி செய்வதில் தீவிர கவனம் செலுத்துறாங்களாம் அமலா பால்.